ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ பாலானந்தநாத ஸ்ரீ குரு ஸ்ரீ பாதுகாம் பூஜ்யாமி நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குலதெய்வமே சரணம். ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத அழகூத்த ஐயனாரே சரணம் சரணம் சரணம். திரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாரூடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். மாங்கல்ய பாக்கியம் தரும் மன வலிமை தரும் மற்றற்ற மகிழ்ச்சி தரும் மகத்துவங்கள் மற்றும் மங்கள நாட்கள் நிறைந்த மாதம் மாசி மாதம் என்றால் மிகையாகாது. அந்த மாசி மாத சிறப்புகளை இப்பொழுது நாம் பார்த்து தொடர்ந்து ஆலத்தூர் சென்று அபிஷேக ஆராதனைகளை காண்போம். மாசியின் பிறப்பு மாபெரும் சிறப்பு. காலச்சக்கரத்தில் கதிரவன் கும்பராசியில் பயணிக்கும் காலமே மாசி மாதம் என்றும் கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள். மாசி மாத சிறப்புகளில் முதலாவதாக தமிழ் ஆண்டில் 4 நாட்கள் மட்டுமே விஷ்ணுபதி புண்ணிய நாட்களாக சான்றோர்கள் கூறி சென்றுள்ளனர். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 இந்த நாட்களில் பெருமாள் கோயில்களில் வழிபாடுகள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்து நம் முன்னோர்கள் மேம்பட்டு இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு கூறும் உண்மையாகும். நாமும் அதுபோன்று இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் ஆலத்தூர் செல்லும் வழியில் நன்னிலத்தில் அருள்பாலித்து வரும் யோக நரசிம்மரை தரிசித்து நாம் நமது குலதெய்வ கோயிலுக்கு வருகை புரிந்தோம். அந்த காட்சிகளை இதில் பதிவு பண்ணியுள்ளோம். மாசி மாத சிறப்புகள் பல உள்ளன. இருப்பினும் 1-2 மட்டும் பார்த்துவிட்டு நாம் அபிஷேகம் காண ஆலத்தூர் செல்லலாம். முதலாவதாக மாசி சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று அழைப்பார்கள். தமிழ் மாதங்களில் தேய்பிறை சதுர்த்தசி அன்று வருவது சிவராத்திரி ஆகும். மாசி மாதம் வரும் தேய்பிறை சதுர்த்தசி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படும். இந்த மகா சிவராத்திரி நன்னாளில் பல திருவிளையாடல்கள் சிவபெருமான் நடத்தியுள்ளார். அவைகளை பற்றியும் பார்ப்போம். இந்த நாளில் சிவன் ஆலயங்களில் 4 ஜாம பூஜைகள், அதாவது இரவு 6 to 9 வரையும் மற்றும் 9 முதல் 12 வரையும், 12 முதல் 3 வரையும், 3 முதல் 6 மணி விடிகாலம்பரை வரைக்கும் 4 ஜாம பூஜைகள் நடைபெறுவது வழக்கமாகும். சிவாலயங்களில் சிவராத்திரி அன்று நாம் சிவனை தரிசித்து அருள் பெற்று மகிழ்வோமாக. மாசி மகா சிவராத்திரி அன்றுதான் ஈசன் உமையாளுக்கு தன்னுடைய உடலில் சரிபாதியை அளித்து அர்த்தநாதீஸ்வரராக காட்சியளிக்கின்றார். வில் வித்தையில் சிறந்து விளங்கிய அர்ஜுனன் ஈஸ்வரனிடம் தவமிருந்து பாசுபதாஸ்திரம் பெற்றது இந்த மகா சிவராத்திரி நன்னாளில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. இவை போன்று
பல்வேறு அற்புதங்கள் இந்நாளில் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. நாம் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு மகா சிவராத்திரி அன்று சென்று வழிபட்டு அருள் பெற்று மகிழ்வோமாக. நற்றுணையாவது நமச்சிவாயமே. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். இந்த மாத மகா சிவராத்திரி 26/2/25 புதன்கிழமை அன்று வருகிறது. தகவலுக்காக சூரியன். அடுத்தபடியாக நாம் மாசி மகம் கும்பகோணம் நகரை சேர்ந்தவன் ஆதலால் கும்பகோணத்தின் சிறப்பு மாசி மகத்தின் பிறப்பு என்று கூறலாம். கங்கை, காவிரி, யமுனை, சரஸ்வதி போன்ற 9 நதிகளும் தங்களிடம் சேர்ந்த பாவத்தை தொலைப்பதற்காக சிவபெருமானை பிரார்த்திக்கின்றனர். சிவபெருமானின் அருளால் அவை அனைத்தும் கும்பகோணம் மகாமக குளத்தில் மாசி மக நன்னாளன்று நீராடி பாவங்களை போக்கிக் கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. மகாமக குளத்தில் ஆண்டுதோறும் மாசி மக திருநாள் என்று தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கமாகும். பாரத தேசத்திலேயே கும்பகோணம் நகரில் மாசி மக பெருவிழா 12 திருக்கோயில்களில் மிகவும் சீரும் சிறப்புமாக ஒரே நேரத்தில் நடைபெறுவது சிறப்பான ஒரு நிகழ்வாகும். கும்பகோணம் மகாத்மியம் எனும் நூலில் மகாமக தீர்த்த ஆடல் நீராடல் பற்றி ஒரு வெண்பா உள்ளது. ஏற்றமார் காசி ஆதி எவ்விடத்தேனும் சென்றும் போற்று நீர் மூழ்கினாலும் புனர்பயன் ஒன்றுமில்லை. சாற்றாரும் எல்லா தீர்த்த பயன் எல்லாம் சாருமாறு மாற்றரும் புனிதமான மகா தீர்த்தம் முழுகல் வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாமக தீர்த்த நீராடல் பற்றி மிகவும் அழகாக குறிப்பிட்டுள்ளனர். மாசிமக நன்னாள் என்று மகாமக குளத்தில் நீராடி நாம் பாவங்கள் நீங்க பெற்று புனிதம் அடைவோம். அன்பு நெஞ்சங்களே, மகாமக குளத்தை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மாசி மாத சிறப்புகள் சிலவற்றை மட்டுமே நான் கூறினேன். இன்னும் பல இருக்கின்றன, நேரமில்லை. ஆகவே நாம் இப்பொழுது ஆலத்தூர் செல்ல வேண்டும். ஆலத்தூர் செல்வோம், வாருங்கள். நமது குலதெய்வ வாயிலில் கோலங்கள் மிகவும் அழகாக போடப்பட்டு செடிகள் மிக அருமையாக வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி ஆரவாரத்துடன் அன்புடன் நம்மை வரவேற்றனர். வண்ண வண்ண பூக்களை ரசித்து கொண்டே குலதெய்வ வாகனமான குதிரையிடம் அனுமதி பெற்று சாமியை தரிசிக்கவும்
அபிஷேக ஆராதனைகளை செய்யவும் உள்ளே சென்றோம். அபிஷேக ஆராதனைகளை செய்து மகிழ்ந்தோம். அக்காட்சிகளை இதனில் பதிவிட்டுள்ளேன். பார்த்து அருள் பெற்று மகிழ்ந்திடுங்கள். சபரிமலை சாஸ்தாவிற்கு பிரதி தமிழ் மாதம் முதல் நாள் அன்று அபிஷேக ஆராதனைகள் நடைபெறப்பது போன்ற நிகழ்வுகளை நாம் நமது சாஸ்தாவின் மறு உருவான குலதெய்வத்திற்கு ஐயனாருக்கு அபிஷேக ஆராதனைகளை உங்களுடைய குலதெய்வக்காரர்களின் பங்களிப்புடன் மகிழ்வுடன் செய்து மகிழ்ந்து வருகின்றோம். देवानां हृदयेभ्यो नमो विक्षीणकेभ्यो नमः स्वाहा विष्णवे स्वाहा ॐ नमो भगवते रुद्राय विष्णवे मृत्युर्मे पाहि प्राणानां रञ्जिरसिद्ध्योर्मारुषान्तकः येनान्येनाध्यायस्व नमो रुद्राय विष्णवे मृत्युर्मे पाहि ॐ शान्ति शान्ति देवी
அபிஷேக ஆராதனைகளை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். வாருங்கள், இப்பொழுது நமது ஆலய வளாகத்தில் வளர்ந்து வரும் தென்னைங்கன்றுகளையும் வாழைக்கன்றுகளையும் செடி கொடிகளையும் பார்த்து மகிழ்வோமாக. ஆலய வளாகத்தில் பூத்து குலுங்கும் செடிகளிடம் நன்றி தெரிவித்து கிளம்பும் நேரம் ஐராவதீஸ்வரர் அழைத்தார். அங்கு நமது ஆலத்தூர் அருள்பாலித்து வரும் ஐராவதீஸ்வரை காண நாம் சென்றோம். அங்கு கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தன. அதனை இதனில் பகிர்ந்துள்ளோம். தாங்களும் பார்த்து மகிழுங்கள். பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் நம் முன்னோர்கள் வழிபாடு செய்து வந்ததுமான ஐராவதீஸ்வரர் சிவபெருமான் தரிசனம் தந்தார். ஆலத்தூர் ஐராவதீஸ்வரர் பற்றி கூறும்பொழுது, இந்த சிவபெருமான் மேற்கு திசை நோக்கி உள்ளார். 1000 கிழக்கு நோக்கிய சிவபெருமானை தரிசித்த புண்ணியம் இந்த ஒரு சிவபெருமான், மேற்கு திசை நோக்கிய சிவபெருமான் ஒருவரை பார்த்தாலே கிடைக்கும் என்று சான்றோர் கூறுகின்றனர். மேற்கு பார்த்த லிங்க திருமேனி உள்ள ஆலயங்கள் தோஷ நிவர்த்தி தலங்களாக உள்ளன. உதாரணத்திற்கு அருள்மிகு கபாலீஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் சென்னையிலும், மருந்தீஸ்வரர் திருவான்மியூர் சென்னையிலும், வைத்தியநாதீஸ்வரர் வைத்தீஸ்வரன் கோயிலிலும், தர்மபுரீஸ்வரர் குருத்தி என்னும் நாகை மாவட்டத்தில் உள்ள ஊரிலும், பார்வதீஸ்வரர் திருத்தெளிச்சேரி எனும் ஊரில் காரைக்கால் மாவட்டத்திலும், திருக்காலத்தீஸ்வரர் திருக்காலத்தி ஆந்திராவில் உள்ளது அந்த பெருமானும், அமிர்தகடேஸ்வரர் திருக்கடையூரில் உள்ளவரும் மேற்கு திசை நோக்கிய சிவலிங்க திருமணிகளை கொண்டவையாகும். இவர்கள் அனைத்தும் தோஷங்கள் பரிகார ஸ்தலங்களாக இன்றும் போற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டு மக்களால் வழிபட்டு வரப்படுகின்ற ஸ்தலங்களாகும். அதை ஒத்த நமது ஆலத்தூர் ஐராவதீஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த தலத்திற்கான கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த கும்பாபிஷேகமானது வருகிற 7/4/2025
திங்கட்கிழமை அன்று இறையருளால் அஷ்டபந்தர மகா கும்பாபிஷேகம் நடத்திட உள்ளூர் ஆலத்தூர் கிராமவாசிகள் மற்றும் பஞ்சாயத்தார்கள் ஒன்று கூடி முடிவெடுத்து பணிகள் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றன. அனைவரும் கும்பாபிஷேகத்திற்கு முன்கூட்டியே பயண திட்டமிட்டு வந்து ஐராவதீஸ்வரர் அருள் பெற்று மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகின்றேன். வாருங்கள், மகிழ்வோம். ஐராவதீஸ்வரர் தரிசனம் கண்டு பின்பு நாம் ஊர் திரும்புகையில் ஆலத்தூரில் அருள் பாலித்து வரும் நமது இஷ்ட தெய்வமான ஆச்சாலம்மன் அவர்களின் தரிசனம் கண்டு ஊர் திரும்பினோம் ஆனந்தமாக. நமது குலதெய்வ பேரூரால் தாங்கள் அனைவரும் வளங்கள் அனைத்தும் பெற்று நலமோடு வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்து மகிழ்வுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சர்வே ஜனாகா சுகினோ பவந்து, சமஸ்தலோகா சுகினோ பவந்து. லோகத்தில் உள்ள அனைவரும் க்ஷேமமாய் இருக்க எல்லாமல்ல ஈசனை பிரார்த்தித்து மகிழ்கின்றேன், விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.